பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மையான பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள் நுழைவதற்கு தகுதி இல்லாதவங்களா போயிடக்கூடாது. நம்முடைய பேர் எங்கே இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். சில நேரங்களில் யார் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் 3 குறிப்பிட்ட மக்களை எழுதி வச்சிருக்கார். அதில் முதல் பகுதி என்ன சொல்லுது? தீட்டுள்ளது, அருவருப்பை நடப்பிக்கிறது. இன்னொரு காரியம் என்னது? பொய்யை நடப்பிக்கிறோம். தீட்டும் அருவருப்புள்ளவரும் அருவருப்பானவர்களும் தீட்டுள்ளவர்கள். முதல்ல அந்த தீட்டுள்ளவர்கள்லாம் யார் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், லேவியராகமத்தில் சரீரத்தில் தீட்டு பட்டதுனால அப்படின்னாங்க. ஆனால் ஆவிக்குரிய குஷ்டத்தில் எத்தனை பேர் தீட்டுப்பட்டிருக்கோம்? ஏன்னா அவன் சரீரத்தில் குஷ்டத்துக்காக தாடியை பொத்திட்டு கத்துனான். நமக்கு வெளியே வேண்டாம், பார்க்க நல்லா தெரியும். ஆனால் நம்முடைய சந்ததிக்கு வைத்து போகிற ஆவிக்குரிய குஷ்டரோகம் எத்தனை பேர் அந்த சந்ததியார் போய் சேர முடியாது. ஏன்னா யோவாப்புடைய குடும்பத்தில் அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணாங்க, அவருடைய சந்ததியார் என்ன தப்பு பண்ணாங்க? இவன் செய்யாத தவறு சமாதான காலத்திலே, யுத்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை சமாதான காலத்தில் செய்ததுனால ஒரு பெரிய சாபம் வந்தது. ஏன்னா அதைத்தான் சாலமோன் சொன்னான், அவன் யுத்த காலத்தில் செய்யாமல் சமாதான காலத்தில் செஞ்சு அவனுடைய ரத்தத்தை, அந்த அப்படியனுடைய ரத்தத்தை பாதரட்சையிலும் கட்சையிலும் வடிய விட்டானே, அவனை நரைமயிரோட பாதாளத்தில் என்ன செய்யாத இறங்க விட்டாது. அப்படி இறங்க விட்டாதுன்னா அங்கே போய் இப்போ சேர முடியும். நாம் ஆண்டவர்கிட்ட போய் சேரனா சமாதானத்தோடு, நீதிமான்கள் சமாதானத்தோடு என்ன செய்வாங்க? படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். அந்த இளைப்பாறுதலுக்கு போக முடியல. ஏசாயா 28:11-12 என்ன வாசிக்கிறோம்? இளைப்பாறுதல் என்றால் என்ன? உங்கள் வேதத்தை திருப்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12. அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் சேர்ந்து பாடுமா? நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமொன்றும் எடுபடவில்லை. நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவனும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமொன்றும் கெடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். நீதிமான் கடந்து போகிறான், நிறைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமொன்றும் கெடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். நீதிமான் கடந்து போகிறான், நினைவில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறான், நலமொன்றும் கெடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. ஞானவான் கடந்து போகிறான், அவன் ஞானம் ஒன்றும் எடுபடவில்லை. பலவான் கடந்து போகிறான்,
கடந்து போகிறார், நலம் ஒன்றும் கெடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். நீதிமான் கடந்து போகிறார், எதில் வைக்க ஒருவரும் இல்லை. நல்லவன் கடந்து போகிறார், நலம் ஒன்றும் கெடுபடவில்லை. இது வேதனை காலம், மகா சோதனை காலம். இது வேதனை காலம், மகா சோதனை காலம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஆமா, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். ஆமா, எனக்கு அன்பானுடைய இளைப்பாறுதல் எப்படி இருக்கணும்? நீதிமானுடைய இளைப்பாறுதல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அந்த ரெஸ்ட் இன் பீஸுக்கு போகிறதுக்கு விடாத. ஏன்னா அவன் செஞ்ச காரியம் அப்படி. இந்த யோவாப்பை மட்டுமா ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய குஷ்டரோகி, இவன் சந்ததிக்க மட்டுமா? இன்னொரு கூட்டத்தை பாருங்க. உங்களுடைய வேதத்தை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 12:2-3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினாலும் ஆவிக்குரிய குஷ்டம்தான். ஊழியக்காரன் குறைய ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு நான் போய் இன்னொருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவருடைய பொறுப்பு. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க. இதில் குறை சொல்கிறது சரியானது கிடையாது. நாம் போய் நியாய தீர்ப்பு என்ன செய்யக்கூடாது. அவரே விட்டுட்டு போயிட்டார். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தருவேன்ட்டார். நாம் போய் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. இங்கே மோசைக்கு விரோதமாக பேசினான். ஏன்னா ஊழியக்காரனுக்குள்ள அதிகாரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. இங்கே பாருங்க, மிரியாம் யாரு? கூட பிறந்த சகோதரி. இந்த மிரியாமை குறித்து நல்ல குணம் உண்டு. அவள் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, நல்ல தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, சகோதர சிநேகம் அவளுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் மோசையை கொண்டு ஆற்றுல வைக்கும்போது கூட அதை நின்று என்ன சம்பவிக்குன்னு பார்க்குறக்கா என்ன செஞ்சா? காத்துக்கிட்டே நின்னான். அது மட்டுமல்ல, கர்த்தர் மேலே அவள் துதித்து பாடுறதுல அவ்வளவு சந்தோஷமாக பாடுவாள். கர்த்தர் வெற்றி சிறந்தார். யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கடலை தாண்டி வந்தோன்னு பாட்டு மிரியாம் பாடுறா. எப்படி பாடுறா? கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே, மகிழ்வே, மகிழ்வே. கர்த்தர் கொடுத்த நாவு அது உம்மை துதித்து பாடும். கர்த்தர் கொடுத்த நாவு அது உம்மை துதித்து பாடும். நீரின்றி பாடலேதப்பா ஏசப்பா, நீரின்றி பாடலேதப்பா. கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு துணாடலாம். கர்த்தரை பாடுவே, கர்த்தரை போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே, மகிழ்வே, மகிழ்வே. மிரியாம் இப்படி துதித்து தம்புரை எடுத்து நடனமே பண்ணவ. ஆனா இவள் செய்த தப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் மன்னிச்சத திருப்பி என்ன செய்தா? இன்னைக்கு நமக்குள்ளே அதான். ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு.
இவனை யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிலாம் பேசிடக்கூடாது. இன்னைக்கு ஊழிய மாட்டான், இவன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா? எப்படி இருந்தான்னு அவர் மன்னிச்சிருக்காரு. அவர் மன்னிச்ச பிறகு நாம குறை சொல்றதுக்கு நம்ம யாரு? we are not appointed as a judge, இல்லையா? நாம ஜட்ஜா என்ன செய்யலை, நியமிக்கப்படலை. after all we are appointed as an ambassador, ஒரு ஸ்தானாபதியாக தான் வந்திருக்கோம். அவருக்கு நம்ம குறை சொல்லதில்லை. இந்த மிரியாமுடைய கெட்ட ஒரு காரியம் என்னன்னா, எப்போவோ நடந்ததை இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. கர்த்தர் மோசையை கூட தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசுனது இல்லையோ என்றார்கள். ஆனால் 8ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? அதே, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகம். மிரியாம் சொன்னா என்ன தெரியுமா? கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், அப்படிதான் சொல்லியிருக்க முடியும். ஆனா மோசை எப்படி சொல்லியிருப்பான்? கர்த்தரை கண்டு அவர் என் கூட பேசினார். ஏன்னா சிலரோடு அவர் என்ன செய்வார்? முகமுகமாய் பேசினார். இன்றைக்கும் ஐயா தீர்க்கதரிசிகள் சொல்றது என்னது? கர்த்தர் இடத்துல சொன்னார், அவ்வளோதான். ஆனால் மோசை கேட்டால் என்ன சொல்லுவான்? கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா கர்த்தர் நல்லவன், அவன் ருசித்து பார்த்தவன். அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் மோசே. சங்கீதக்காரன் சொன்னால, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை. ஆமா, கர்த்தர் நல்லவர்ங்கிற அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனால தான் அவனை மோசையை பிடிச்சி, அவன் எவ்வளவோ மாட்டேன்னாலும் சரி அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, நீ தாண்டா அந்த ஜனத்தை மீட்கிறக்கு உன்னை தெரிந்து கொண்டே, நீ திக்குவாய மந்த புத்திக்கார எல்லாம் சொல்கிற சரிதான், ஆனால் நீ தான் அவங்கள விடுவிக்க போகிற அப்படின்னு ஆண்டவர் உயர்த்தி அவன் செஞ்ச அத்தனையும், அதுவும் ஒரு கல்யாணத்தினால ஒரு எத்தியோப்பியா தேசத்தில் அங்கே போய் தங்க இடம் கொடுத்த இடம், பயந்து ஓடி போய் 40 வருஷம் இருந்தான். அப்படி இருந்த இடத்துல அந்த மீதியான் தேசத்து ஆசாரியன் அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய மகளை கட்டி கொடுத்தான். சிப்போரால் ஒன்று அப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் கிடையாது. பறவை, ஒரு மரத்தில் பறவை இருக்குது, இப்படி போய் அப்படின்னா அது பறந்துடும். ஏன் என்னை தட்டினா அப்படின்னு கேட்க போதா? அந்த மாதிரி அந்த பறவை சிப்போராள் எந்த இடத்துலையாவது மோசை கூட நான் யுத்தத்துக்கு வாரையும் கூட பிடிவாதம் பண்ணலை. அவன் போனால் போவா, இருன்னா இருப்பான், அங்கே தான் இருப்பான். கொண்டு வந்து அப்பா வந்து கூப்பிட்டு வந்தால் தான் வருவான். இன்றைக்கி இருக்க பெண்கள் அப்படி இல்லை. ஆனால் இந்த மிரியாம் எப்போவோ நடந்தது, கர்த்தர் மன்னிச்சது, வேற யாரும் இல்லை, தன் உடன் பிறந்த சகோதரன். எனக்கு கண்பானுடைய கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியுமா? முடியாதே. இவன் அன்பு கூறாட்டா பரவாயில்ல. சொல்கிறா, கர்த்தர் மோசையோடு மட்டும்தான் பேசினார், எங்களை கொண்டு பேசுனது இல்லையோ. இதை கர்த்தர் கேட்டார், உடனே பார்த்தார். அவ்வளோதான், குஷ்டர் நியாய தீர்ப்பு கூட்டார். மீரியாம் என்ன செஞ்சிட்டா? பாதி மாம்சம் அழுகி விழுந்த செத்தவளை போல என்ன ஆகிட்டா? குஷ்டர் ஆகிட்டா. மோசை கத்துன, ஆண்டவரே இந்த புத்தியனமாக செய்துட்டா, அவன் மேலே இந்த பார்த்து சுமத்திடாதீங்க, அவள் பாதி மாம்சம் அழுகி விழுந்த பிள்ளைய போல என்ன செய்யணும்? இருக்கணும், ஆகாது இருப்பாளாகண்ணா. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? 14ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டான். தகப்பனே காரி துப்புற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணான். இன்னைக்கு நம்ம அப்பா நம்ம மேல காரி துப்பார். எப்படி? அப்பா சொல்றதை விட்டு வேற தவறான பாதையில போனா அப்பா என்ன செய்வாரு? காரியத்தை துப்ப, உடனே போய் பெத்தனேம்பார். தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்னாடி தான் சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஒரு குணம் உள்ளவ. ஆனா பாளையத்திலிருந்து விலக்கப்பட்டா தீட்டு உள்ள இருக்க முடியல. ஏன் சார்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வரணும்னா தீட்டுள்ளது அருவருப்புள்ளதா மாறிடக்கூடாது. கர்த்தர் இடத்துல நாம சொல்லணும், இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா.
இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் எதிரியான சாத்தான முறியடிப்பேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா, தந்தான தந்தன தானா. இயேசு கூட வருவார், அற்புதம் செய்வார். ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தை, செய்கிற செயல் தீட்டுப்படுத்திடக்கூடாது. மிரியாம் நல்ல பொண்ணு தான், ஆனால் ஆவிக்குரிய நிலையில் தகப்பன் வெட்கப்படுற காரி துப்புற அளவுக்கு நடந்துக்கிட்டாலே. மோசே யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிற ஊழியக்காரனுக்குள்ள அதிகாரம் என்ன தெரியுமா? நமக்கு அநேக நேரம் தெரியாது. மத்தேயு 10:40 பாருங்க. மிக அழகாக ஊழியக்காரனுக்குள்ள அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 10:40 என்ன சொல்லுகிறது? உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தில் நீங்க எப்படி ஒரு ஊழியக்காரனை பார்க்கறீங்களோ அதுக்கேற்ற ஆசீர்வாதம். தீர்க்கதரிசி என்ற நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா தீர்க்கதரிசி கேட்ட அர்த்தம் அது மல்டிபிகேஷன், பெருக்கம். நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன், நீதிமானுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் என்னது? அவனுடைய சந்ததி கூட அப்பத்திற்கு இறந்து தெரியாது. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் ஒழித்தால் அதற்கும் பலன் உண்டு. சாரிபாத் ஒரு அடைய கொடுத்தா மல்டிபிகேஷன் இருந்துச்சு, பெருக்கம். சுனேமியாள் ஒரே ஒரு வீட்டை ரூமை, சின்ன ரூமை கொடுத்தா அவள் வீட்டில் அது வரைக்கும் இல்லாத ஒரு அற்புதம் நடந்தது. நாம் ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை நமக்கு தெரியாது. லூக்கா 10:16 பாருங்க, மிக அழகாக நமக்கு இன்னும் எழுதி வச்சிருக்கார். லூக்கா 10:16 சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அப்ப ஒரு வந்தவருக்கு செவி கொடுத்தா யாருக்கு செவி கொடுக்கிற மாதிரி? உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஊழியக்காரனுக்கு விரோதமா வாயை திறந்து டக்கு டக்குன்னு சில நேரத்தில் ஆமா என்ன பிரசங்கம் பண்றாரு, என்ன பேசுறா சொல்லிடாதீங்க. கர்த்தர் நியாய தீர்ப்பார். நம்ம அநேக நேரத்தில் அது தெரியறதில்லை. ஒருத்தர் மனுஷத்தில் குறை சொல்லிக்கிறோம். என்னையும் சேர்த்தான் சொன்னேன், நானும் சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் தான் மன்னிக்கணும். எந்த விதத்தில் ஒரு ஊழியக்காரனை குறை சொல்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதை மாதிரி மற்றவங்களை நியாயத்தை இருக்கிறதுக்கு நம்ம யார்? நம்ம கண்ணில் என்ன இருக்குது? பெரிய உத்தரம் கிடக்கு.
பக்கத்தில் இருக்க கண்ணை பார்த்து துரும்பு இருக்கு ஊதட்டான்னா என்ன நியாயம்? எனக்கு அன்பானே ஒன்றை நீங்கள் கவனிக்கணும், நல்லா கவனிங்க. மிரியாம் தீர்க்கதரிசி, ஆனால் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசின அவளை போல சக ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாக பேசுனனால தான் அவள் தகப்பனே அவளை காரி முமிழ்ந்து 7 நாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் அந்த பாளையத்தில் இருக்கவங்க கேட்டுப்பான், என்ன அக்காவுக்கு என்னாச்சு, அக்கா ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க, இங்கேயே உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் கேட்டிருப்பான். அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். அதை கேட்குறியா, நம்ம அண்ணன் மோச அண்ணனுக்கு விரோதம் அந்த அம்மா பேசிட்டாங்களா, ஆண்டவர் கோவம் வந்துருச்சு, அதனால தான் வெளியே கிடக்காங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் ஊழியக்காரனுக்கு குறை சொல்கிறது ஆண்டவருக்கே என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு செவி கொடுக்குற எனக்கு செவி கொடுக்குறான், உங்களை அசட்டை பண்ணுறவன் என்னை அசட்டை பண்ணுறான். எனக்கு கண்பாருடைய அநேக நேரங்கள் இது நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய நிலையில் மிரியாமும் குஷ்டரோகியத்தான் போய் பாளையத்துக்கு வெளியே தான் கிடந்தா. இன்றைக்கி நாம் எத்தனை பேர் அங்கே போய் சேருவோமோ தெரியாது. நாம் எதிர்பார்க்குறோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டுங்கிறோம், ஆனால் அதுக்கு புறம்பே கிடக்க போகிறோமோ உள்ளே போகிறோமோ அவர் பார்த்து நியாயம் தீர்க்கணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலையை சீர்படுத்தி நாம் உள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதியை பெறணும். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் பாருங்கள், பல பேரை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம், பல பேரை உங்களுக்கு காண்பிக்கலாம். இப்போ நான் மிரியாம் உங்களுக்கு காண்பித்தேன், அதே போல் மோசையை காண்பித்தேன். மோசை யார்? ஊழியக்காரன் தான். ஆனால் அவன் செய்த ஒரு சிறு தவறுனால உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. அவன் ஊழியக்காரருக்கு விரோதமாக கூட பேசலை. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நாம் போய் சேர்ந்து அந்த குடியிருக்க போற கானான என்ன செய்யணும் பாருங்க, வாசிங்க. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு, ஜனங்கள் நிமித்தம் மோசையின் மேல கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. ஏன்? இவன் செய்த தப்பு என்ன தெரியுமா? ஜனங்கள் பண்ண டென்ஷன்ல சொன்னதை மறந்துட்டான். ஆண்டவர் கண்மலையோடு என்ன செய்ய சொன்னார்? பேசத்தான் சொன்னார். எண்ணாகமத்தில் 20:12 அடிச்சு விட்டான். 2 தடவை, ஒரு தடவை இல்லை 2 தடவை அடிச்சு விட்டான். அடித்ததுனால கண்மலை தண்ணியை கொடுத்துச்சு, ஆனால் பரிசுத்த குலைச்சாச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீறினதுனால மோசே கூட அந்த உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தான் அவனை அடக்க பண்ண எல்லாம் செஞ்சார். மோசையை குறித்து நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அவன் கடைசியில் அந்த கானானுக்குள்ள என்ன செய்ய முடியல, போக முடியலையே. ஏன்? இன்றைக்கு உள்ளே பிரவேசிக்கணும்னா சில தகுதிகளை கொடுத்துருக்காரு. தீட்டுள்ளது, நமக்குள்ளே இருக்கிற தீட்டு என்ன? தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் மறந்துடாதீங்க, நாம் ஒரு நாள் நம்முடைய ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் ஒருவன் தான் பெற்றுக்கொள்றான்னு இல்லை, அதற்கு ஒரு கூட்டமே இருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் என்ன இருக்கணும்? பேர் இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? தினந்தோறும் வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படுற ஜெபிக்கிறீங்களா? எங்களுடைய சபை 2 கண்ணு பார்வையில்லாத மக்கள் சபை, அதுலேருந்து ஒரு கரண்ட் பில்லை கட்டுற அளவு கூட காணிக்க வராது. ஆனால் அவங்க மத்தியில் என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த ஆத்மாக்களும் கெட்டு போயிடக்கூடாதே. ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். வேதம் சொல்லுதே, ஆத்மாக்கள் தெருக்கல்ல கிடக்கான். புலம்பல் 2:19 படி, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று,
எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகள் அவருடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடுனார். அந்த ஏறெடுக்கிற பட்சத்தில் நான் நிற்கிறேன். இந்த பார்வையற்ற மக்களும் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். இதில் எத்தனையோ பணிகள் பாதியில் நிற்குது. வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தங்குறது கூட ஒரு அறை, இன்னொரு அறை எக்ஸ்ட்ரா கட்ட முடியல. எங்கள்கிட்ட கண்ணு தெரியாமல் காலில் அவங்க இருக்காங்க, ஒரு 2 வீல் சேர் வாங்கி போடணும், அதேன்னு முடியலை. ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குற தொட்டி மதுரையில் பழுதாகி போச்சு, அது 80,000 சரி பண்ணணும். பெண்களை தங்க வச்சுருந்தோம், வயதான பார்வை இல்லாத பெண்களை. அதில் ஆஸ்பெட்டாஸ் போட்டுருந்தோம், 20 வருஷமாச்சு. அந்த ஓடு போய் இப்போ திருப்பி அதுக்கு சென்ட்ரிங் கூட போட முடியல. போய் கேட்டால் சொல்கிறாங்க, ஐயா இன்னும் ஓடு ஓட்டு வெக்க காலத்தில் இருக்க முடியாது, சென்ட்ரிங்காக போட்டுருங்க. எவ்வளோ ஆகும்? அவர் சொல்கிறார் 6 லட்ச ரூபா வருங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் நினச்சி 6 என்ன 6 கோடியை கூட தருவார். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் உதவலாம்? நாங்கள் இங்கே தூரத்தில் இருக்கோம், நீங்கள் தொலைக்காட்சியில் வரீங்க, எப்படி உங்களுக்கு உதவி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பேலாம். தாராளமாக அதனுடைய தொடர்புலாம் என்னிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு அதற்கான காரியங்களை நானும் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவிங்க கேட்டிங்கன்னா அதையும் சொல்லுவேன். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டாங்க. ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம், ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டுறதுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, ஒரு பார்வையற்ற வயதானவர்கள் தங்கியிருக்கிற ஒரு அறை கட்டுவதற்கு உதவலாம். ஏன் பல காரியம் உண்டு. அதுக்கு உண்பார்களே. அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 வரைக்கும் சொல்லலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க கர்த்தர் ஏவினா தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்ல கட்டாயம் இல்லை, விசலமாக இல்லை. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்களோ, அவருடைய ஆவிக்குரிய நிலையில் இன்னும் பக்குவப்பட உதவி செய்யும். நாங்கள் ஒரு ஊழியருக்கும் விரோதமாய் பேசாதபடிக்கு ஐயா, எங்கள் அதிகாரத்தை நாங்கள் தவறாய் பயன்படுத்தாதபடிக்கு, பூமியில் எவைகளை கட்டுகிறோமோ அது கட்டப்படும் என்றீரே. ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற தீய சக்திகளை கட்ட, சத்துருவின் கிரியைகளை கட்ட எங்கள் நாவு நல்லவற்றை பேச என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற மக்களுக்கு கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதியிலிருந்து முற்றிலும் விடைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.